திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். தமிழ், தமிழா, தமிழா, டிரமிழ, ட்ரமிழ, திரவிட, திராவிட என்று விளக்குபவர் ஹீராஸ் பாதிரியார். ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என குறிப்பிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ் மொழிகள் அனைத்தையும் தமிழியன் என பெயரிட்டதோடு ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டது என கருதியவர் ஹோக்கன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். இந்தியா மொழிகளின் காட்சிசாலையாக திகழ்கிறது என்றவர் ச. அகத்தியலிங்கம். இந்தியா இனவியல் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் ஏ. வி. ஸ்மித். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்ட